என்ன பண்ணுறோம் இன்னைக்கு ரத்தசாலி அரிசியை சோப்பு புட்டு அரிசியை வாங்கி நல்லா 4-5 தடவை களையணும். களைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வடித்து சிவப்பரிசியை நல்லா களைஞ்சு 4-5 தடவை களையணும். சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ வழுக்கு இருக்குதுன்னு. நல்லா கை விட்டு நல்லா களையும் போது தான் அது வரும். இந்த மாதிரி சுத்தமான முறையில் ஹோம்மேடாக கழுவி நல்லா அலாசிட்டு ஊற வைக்கணும். இது வந்து சிவப்பு புட்டு அரிசி, கேரளா அரிசி, ரத்தசாலி அரிசியை களைஞ்சு இப்போ இதை ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அதை வடித்து இந்த மாதிரி வடிகட்டு வச்சு வடித்து அதுக்கப்புறம் கொண்டு போய் வெயிலில் காய வைக்கணும். இது ஒரு வாரத்துக்கு முன்னால், இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை, ஒரு 3 கிலோ 5 கிலோ செஞ்சோம். அது காலி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ ப்ராசஸ் ஆகுது. ஒரு 1/4 கிலோ தான் இருக்குது. அதுவும் ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இது பண்ணினா தான் இன்னும் கேட்டிருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும்.